பா இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா மழையில் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா நம்ம உட்கார முடியாத அளவுக்கு தூறல் அடிக்கிறதுனால நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த மழை டைமில் இந்த மனுதாரரை யார் யாரெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லு. எவ்வளோ தெனாவட்டில் இருந்தால் நல்லா பெட்ஷீட்டை இழுத்தி போத்தின்ட்டு தூங்குவ நீ? எப்படி வரும் நமக்காக? நம்மளுடைய நம்மக்கிட்ட வந்து நின்று போராடிட்டு இருக்காளே, அவளை கேட்குற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அவளை வாழ வைக்கும் அப்படின்னு எத்தனை அதிகாரிகள், எத்தனை நீதித்துறையினர், எத்தனை மருத்துவர்கள் நினச்சிட்டு வரேன் சொல்லு. நான் நினச்சா நான் எப்படி ஒன்றாலும் வாழலாம், புரியுதா? 5க்கும் 10க்கும் நான் போய் வேலை பார்க்கணும், கஷ்டப்படணும், எனக்கு அவசியமே கிடையாது. புரியுதா? நான் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன், என்னுடைய மனநிலை என்ன, என்னுடைய கேரக்டர் என்னன்னு புரியுதா? உங்களுக்கு இப்போ தெரியாது, சரியா? ஏதாவது ஒரு விஷயத்தில் எப்பயாவது நான் யாருக்குமே தொந்தரவு இல்லாமல், யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாத ரொம்ப தூரத்துக்கு போயிடுவேன். அப்போ நினச்சி பார்ப்பேன், சரியா? நல்லா இருந்த என்னுடைய லைஃப்பில் நாரதர் வேலையை பார்த்து விட்டுட்டு நல்லா அருமையாக உங்கள் இஷ்டத்துக்கு என்னை காய வச்சிட்ருக்கு, அலைய வச்சிட்ருக்கு. சரியா? ஜஸ்ட் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உணவகம் நடத்திட்டு வர ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட நின்று பேசிட்டு போகிறாரு. உங்களை 2-3 நாளாக கடையில் பார்த்தேன், தம்பி சொன்னாப்புல யூடியூப்பில், ஏன் இங்கே வந்து உக்காந்துட்ருக்கீங்க? நான் ஒன்றா எங்கள் அக்கா தான் ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறாங்க, அவங்க ஒன்றா சொல்லி அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை சார் பரவாயில்ல, நம்ம கோர்ட்டு மூலியமாகவே ஹாஸ்டல் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, பட் ஆனால் அது எனக்கு செட் ஆகாது. நான் ஆல்ரெடி ஹாஸ்டலில் தான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னுடைய ஹாஸ்டலில் தான் நான் நேரத்தை செலவிட்டுருக்கேன். என்னால் திரும்ப ஹாஸ்டலுங்கிறது எனக்கு செட் ஆகாது நான் அப்படின்னா. சரி, ஏதாச்சும் உதவினா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சாப்பாடு எதுனா வேணும்னா வந்து கடையில் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப நன்றிண்ணா, எனக்கு தேவைன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன், எவ்வளோன்னு கணக்கு வச்சுக்கோங்க, நான் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டேன். சரியா? இந்தமாரி நல்ல உள்ளங்கள் வந்து அவங்க வந்து பண்ண அது எனக்கு மேட்ரு கிடையாது. வந்து சொல்கிறாங்கல்ல, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. அதுவே வந்துட்டு எனக்கு 1000 யானைக்கு பலம் இருக்கிற ஒரு தெம்பு இருக்கும் பார்த்தியா? அந்தமாரி கேரக்டர் நான். சரியா? ஒரு பெண் தப்பானவளாகவே இருந்தாலும் அவளை திருத்தி கொண்டு போகிறது தான் நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபராக இருப்பார்கள். சரியா? அவளை வெறுத்து ஒதுக்கிட்டீங்கன்னாக்கா நீ வந்து தவறான வழிக்கு நீ போகிற. சரியா? அதுக்கான நேரம் உன்னால் ஒதுக்க முடியாத நீ போகிறன்னு அர்த்தம். சரியா? ஒரு பொண்ணு அனாவசியமாக வந்து அசிங்கமாக வந்து பேச மாட்டா. என்கிட்ட நீ எப்படி பேசுகிறியோ, எப்படி பழகுறியோ அப்படி தான் வந்து உங்ககிட்ட பேசுவா. இப்போ தெரியுதா? நீ எனக்கு வர கால்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணும்போது தான் தெரியுது நான் ஏன் அப்படி பேசுகிறேங்கிறது. அதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா? இல்லை, இது இருக்கணும்.